பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை இரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எதிர்ப்புகள், சில குற்றச்சாட்டுகள், சில போராட்டங்கள் வருவதை நம்மால் தவிர்க்க முடியாது. சில நேரத்தில் தேவனை பின்பற்றுகிறோம் என்பதற்காகவே சில நேரங்களில் அதிகமான எதிர்ப்புகளை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆனால் தேவன் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அவர்கள் போராடுவார்கள், ஆனால் ஜெயிக்க மாட்டாங்க. இதன் அர்த்தம் என்ன? பிரச்சனைகள் வராது என்று அல்ல, ஆனால் அவை நம்மை தோற்கடிக்க முடியாது என்பது. அநேக நேரத்தில் பிரைஸ் அல்லாஹ், சில சூழ்நிலைகளை, சில பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கிறது. அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை கவனிக்கணும். தேவன் என்னோடு இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு எதிராக இருந்தாலும் தேவன் என்னோடு கூட இருக்கும் பொழுது நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த எரேமியா தீர்க்கனை தேவன் அழைத்த போது அவன் பயப்படுறான், தன்னை தகுதியற்றவன் என்று நினைக்கிறான். ஆனால் தேவன் அவனை அழைத்து கடினமான ஜனங்கள் இருக்கிற மத்தியில் அனுப்புகிறார். பாருங்களேன், ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா எதிர்ப்பு இருக்கும், மறுப்பு இருக்கும், துன்பம் இருக்கும், ஆனால் பிரைஸ் எல்லாம் உனக்கு தோல்வி வராது, நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த கால வேளையில் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். போராட்டம் என்பது தோல்வி அல்ல. அநேக நேரத்தில் தேவன் நம்மை விட்டதை போல சூழ்நிலைகள் தெரியலாம். ஆனால் நான் சொல்லுவேன், அந்த போராட்டம்தான் தேவன் உங்களை அழைத்ததற்கு அடையாளம். பிரைஸ் அல்லாஹ். இன்றைக்கு நீங்கள் எந்த எதிர்ப்பை சந்திக்கிறீர்கள்? குடும்பத்தில், ஊழியத்தின் பாதையில் எதிர்ப்பை சந்திக்கிறீங்களா? இதனால் நீங்கள் மனசோர்வு அடைந்திருக்கிறீங்களா? தேவன் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அவர்கள் போராடுவார்கள், இது உண்மை, ஆனால் ஜெயிக்க மாட்டார்கள். இதுதான் தேவன் நமக்கு இந்த கால வேளையில் கொடுக்கிற வாக்கு தத்துவம். அவர் சொல்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். இது நமக்கு ஒரு மிகப்பெரிய வாக்குறுதியை கொடுக்கிறது. உங்களுடைய எல்லா கடினமான சூழ்நிலையிலையும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் பிரதர். இதை நீங்கள் மறந்து விடாதீங்க. வேதத்தை கவனித்து பார்க்கும் பொழுது யோசுவாவிட்ட சொல்கிறாரு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாத, கலங்காத, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலைகளை, எதிர்ப்புகளை நினைத்து நீ பயப்படாத.
நீ கலங்காத, நான் உன்னுடன் இருக்கிறேன். அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள். அந்த காரியம் வாய்க்காது. நான் உனக்கு ஜெயத்தை தருவேன் என்று உங்களோடு கூட இருக்கிற என் தேவன் சொல்லுகிறார். செபிப்போமா. எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறப்பா, இந்த நாளில் நாங்கள் சந்திக்கிற ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்வதற்கு நீங்கள் எங்கள் கூட இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஜெயத்தை காண கர்த்தர் உதவி செய்யும். எல்லா எதிர்மறையாக இருக்கிற காரியங்களை இயேசுவின் நாமத்தினால நான் மேற்கொள்ள நீங்கள் எங்கள் கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. எங்கள் காரியங்கள் ஜெயமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.